நிறைய பேர் இந்த முருங்கை பவுடர் ரெசிபி கேட்டிருந்தீங்க. லாக்டேஷனுக்காக ரொம்பவே ஸ்பெஷலாக என்னோட அன்னைக்கு நான் ரெடி பண்ணது. ஒரு கட்டு முருங்கைக்கீரையை நல்லா அலசிட்டு நிழல் பட காய விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பவுடருக்கு தேவையான அளவு கடலைப்பருப்பு 3 நிமிஷம் நல்ல சிம்மிலேயே வச்சு செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு அளவிட உளுந்தம்பருப்பு அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கணுங்க. இவனையும் 3 நிமிஷம் நல்ல செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பவுடரில் முக்கியமான இன்க்ரீடியன்ஸு இந்த நிலக்கடலை தான். இவனையும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு தனியா, சீரகம், வெந்தயம், கூடவே மிளகு. மிளகா காரத்தை விட மிளகு காரம் அதிகமாக இருக்கணும் இந்த பொடியில். அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க. கூடவே 9 பல் பூண்டு. எல்லாமே 1 நிமிஷம் வணங்கினதுக்கு அப்புறமா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டைம்ல முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். வணக்க நல்ல சுருண்டு வதங்கி வந்துடுங்க. 2 நிமிஷம் விட்டிங்கன்னா அவனே நல்லா வதங்கி ரெடி ஆயிடுவான். கையில் எடுத்தா இந்த அளவுக்கு பொடியா வரணும், அவ்வளோதாங்க. கூடவே உப்பும் சேர்த்து வறுத்துக்கோங்க. இந்த டைம்ல கட்டி பெருங்காயம், அவனையும் கொஞ்சமா எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா நைஸா இந்த அளவுக்கு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சாப்பாடு கூட கண்டிப்பா நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க.